Starting with the landmark case of T.C. Vadava versus State of Bihar in the Supreme Court, related to which of the following power of the governor. இந்த கொஸ்டின்ல ஒரு க்ளூ இருக்கு. என்னன்னா, இந்த கேஸ் ரிலேட்டட் டு கவர்னர்னு சொல்லிட்டான். ஆனா எந்த பவரை வந்து என்னன்னா இதை டிஸ்பியூட் பண்ணாங்க, இந்த கேஸ் ஃபைல் பண்ணாங்க வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. நம்ம சிஏபிஎஃப் எக்ஸாம் பொறுத்தளவுக்கு லேண்ட்மார்க் ஜட்மெண்ட் ரிலேட்டடா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. 2023லயே 2 ஜட்மெண்ட் வந்து கேட்டிருந்தாங்க. இதுல இருந்து என்ன லேர்னிங் அப்படின்னா, நம்ம ஃபண்டமெண்டல் லேர்ன் பண்ணும்போது ஏதாவது ஜட்மெண்ட் லேண்ட்மார்க் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம அடிஷனலா வந்து லேர்ன் பண்ணிக்கணும். இதுக்கான ஆன்சர் வந்து பாருங்களேன். இந்த கேஸ் வந்து எதுக்காக ஃபைல் பண்ணாங்க அப்படின்னா, கவர்னரோட ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர் அதை அவர் மிஸ்யூஸ் பண்றாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்ல ஃபைல் பண்ணிருப்பாங்க. இது யாரு ஃபைல் பண்ணா? டிசி வதவா, த ப்ரொஃபசர் ஆஃப் எக்கனாமிக்ஸ். இவர் என்ன ஃபைல் பண்ணிருப்பானா, பீகார்ல ஒரு 3 ஆர்டினன்ஸை வந்து 10 to 14 வருஷம் வந்து வச்சிருக்காங்க, இது கான்ஸ்டியூஷனலா இல்ல அன்கான்ஸ்டியூஷனல் அப்படின்னு கேள்வி கேட்டிருப்பாரு. நம்மளுக்கு ஆர்டினன்ஸ் அப்படின்னு வந்தாவே நம்மளுக்கான இது தெரியும். ஸோ இதோட வேலிடிட்டி பார்த்தோம் அப்படின்னா 6 month பிளஸ் 6 week அப்படின்னு சொல்லுவோம். இந்த 6 month 6 weeks ஏன் சொல்றாங்க அப்படின்னா, இந்த 6 month செஷன்ஸ் வந்து என்ன கண்டக்ட் பண்றதுக்கான மேக்ஸிமம் கேப் வந்து பாத்தீங்கன்னா 6 மாசம் இருக்கலாம். இது பார்லிமெண்ட்டுக்கும் சேம் தான், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்குமே சேம் தான். இப்ப இந்த மாசம் வந்து கண்டக்ட் பண்றாங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு 6 மாசம் கேப் இருக்கலாம். அதுக்கப்புறம் டெஃபினட்டா இன்னொரு செஷன் அவங்க கண்டக்ட் பண்ண ஆகணும்னு சொல்லிட்டு கான்ஸ்டியூஷன் வந்து மேண்டேட் பண்ணும். இந்த 6 weeks எதுக்குன்னா, இப்ப இந்த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் செஷனுக்கு வந்துட்டாங்க, 6 வாரத்துக்குள்ள இந்த ஆர்டினன்ஸை வந்து அவங்க லாவா எடுத்துக்கலாம். அப்படி இல்லையா இந்த ஆர்டினன்ஸ் வந்து செல்லாகாமலும் வந்து போகலாம். அதுதான் வந்து இந்த 6 months 6 weeks. பட் இங்க ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆர்டினன்ஸ், இந்த 3 ஆர்டினன்ஸ் இந்த பீகார்ல பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணலாம், லாவா கன்சிடர் பண்ணவே இல்லை. ஜஸ்ட் ஆர்டினன்ஸ் வச்சுக்கிட்டே வந்து 10 to 14 வருஷம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இவர் ஃபைல் பண்ணிருப்பாரு. இப்ப சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இப்ப அவர் மிஸ்யூஸ் பண்ணிருக்காரு. ஏன்னா மெக்கானிக்கலா வந்துன்னா ரீப்ரொமல்கேஷன் ஆஃப் ஆர்டினன்ஸ் ஒரு 1 to 14 வருஷம் அப்படின்னா ஈவன் லெஜிஸ்லேச்சர்ட்ட போகாம இருந்தாங்கன்னா அது அன்கான்ஸ்டியூஷனல் அப்படின்னு வந்து என்னன்னா சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட் சொல்லியிருப்பாங்க. நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு ஆர்டினன்ஸ் லாவா மாறிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது பிரச்சனை இல்லை. பட் இந்த இடத்துல லாவா மாறல எத்தனை வருஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 14 வருஷமா. இது எப்படி பண்ணிருக்காங்கன்னா, இந்த ஆர்டினன்ஸை மறுபடியும் 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 வந்து கவர்னர் யூஸ் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காரு. அதனால இந்த கேஸ்ல வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த ஆர்டினன்ஸ் வந்து என்னன்னா தப்பு, மிஸ்யூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி வந்துன்னா ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருப்பாங்க. அப்ப கரெக்ட் ஆன்சர் இங்க என்ன வரும்னா, டு ரீப்ரொமல்கேட் வந்துன்னா ஆர்டினன்ஸ், அது ரிலேட்டடான கேஸ் தான் டிசி வதவா வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார். ஓகேவா? ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் நாட் அ ஃபீச்சர் ஆஃப் இந்தியன் ஃபெடரலிசம்? இந்த கொஸ்டின் என்னன்னா, நம்ம மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் லேர்ன் பண்ணும்போது இதை ஃபண்டமெண்டல் வந்து நம்ம படிச்சிருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் அதை ஒரு ரிவிஷன் மட்டும் வந்து என்ன பார்த்தலாம். இதுல இம்பார்ட்டன்ட் பாருங்களேன், ஃபெடரல் கவர்மெண்ட் வெர்சஸ் யூனிட்டரி கவர்மெண்ட். நம்ம ஒரு கவர்மெண்ட் வந்து ஃபெடரலா இருக்கு இல்ல யூனிட்டரியா இருக்கு அப்படின்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆனாதான் சொல்லுவோம். இதுல என்னன்னா டியூவல் கவர்மெண்ட் இருக்கும். எஸ், நேஷனல் கவர்மெண்ட், ரீஜனல் கவர்மெண்ட் இருக்கும். இதுல சிங்கிள் கவர்மெண்டா இருக்கும். ரீஜனல் கவர்மெண்ட் அப்படின்னு ஒண்ணு வந்து கொடுக்க மாட்டாங்க. பட் அப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அது சென்ட்ரல் கவர்மெண்ட் நினைச்சா மட்டும் தான் கொடுக்குறது. பட் ஃபெடரல் கவர்மெண்ட் அப்படி கிடையாது. அது டெஃபினட்டா கொடுத்தே ஆகணும். ஏன்னா கான்ஸ்டியூஷன் வந்து ரிட்டன் கான்ஸ்டியூஷனா இருக்கும். நம்ம யூனிட்டரி கவர்மெண்ட்ல கான்ஸ்டியூஷன் ரிட்டனா இருக்கலாம் இல்ல இல்லாமலும் இருக்கலாம். பவர் வந்து டெஃபினட்டா வந்து ஃபெடரல் டிவிஷன் ஆகும். நம்ம இதுல பாத்தீங்கன்னா 7th ஷெட்யூலே வந்து இதான் சொல்லிப்போம், யூனியனிஸ்ட் ஸ்டேட்டிஸ்ட் கன்கரன்ஸ் பிரிச்சு கொடுத்தது. ஏன்னா நம்மளோட ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வந்து ஃபெடரல். இதுல வந்து டிவிஷன் ஆஃப் பவர் இருக்காது. பட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா அது யாரு கொடுப்பாங்கன்னா நேஷனல் கவர்மெண்ட் நினைச்சாதான் வந்து கொடுக்கறது. கான்ஸ்டியூஷன் இங்க சுப்ரீமா இருக்கும். இந்த இடத்துல கான்ஸ்டியூஷன் இருக்கலாம் இல்லாம இருக்கலாம். இங்க ரிஜிட் கான்ஸ்டியூஷன் இருக்கும். கான்ஸ்டியூஷன் ரொம்ப ரிஜிடா இருந்தா தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்ன நினைச்சாலும் அதை வந்து உடைக்க முடியாது. ஏன்னா கான்ஸ்டியூஷன் சொல்லிடுச்சு அப்படின்னாவே அதை அவன் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரிக்கும் இந்த இடத்துல இண்டிபெண்டன்ட் வந்து ஜுடிஷியரி இருக்கலாம் இல்லாம இருக்கலாம். பை கேமரல் லெஜிஸ்லேச்சர் நம்ம இதில் பார்த்தோம்னா லோக்சபா, ராஜ்யசபா, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவோட அசம்பிளி இருக்கும், அதே மாதிரி கவுன்சில் இருக்கும். இதுதான் பைகமர் லெஜிஸ்லேச்சர் ஃபார் ஃபெடரல் கவர்மெண்ட். யுனைடெட் கவர்மெண்ட்ல வந்து லெஜிஸ்லேச்சர் மேபின்னு தான் சொல்றாங்க, இருக்கலாம் இல்லாமல இருக்கலாம். இது வேர்ல்ட் லெவல்ல வந்து ஃபாலோ பண்ற ஒரு கான்செப்ட். பட் இந்தியன் ஃபெடரலிசம் அப்படின்னு பார்த்தேன்னு இதுல 2 இருக்கு, யுனிட்டரி ஃபீச்சர் அதே மாதிரி வந்து ஃபெடரல் ஃபீச்சர். யுனிட்டரி ஃபீச்சர் இந்தியன் ஃபெடரலிசம் இருக்குன்னா எஸ் இருக்குன்னா, இன்டெஸ்ட்ரக்டபிள் யூனியன் வித் வந்து டிஸ்ட்ரக்டபிள் ஸ்டேட் சொல்லுவாங்க. இதுல என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 1 வந்து யூனியன் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு தான் சொல்லும். யூனியன் ஆஃப் ஸ்டேட் எதை மீன் பண்ணுதுன்னா, யூனியனால தான் வந்து ஸ்டேட் இருக்கு, ஸ்டேட்டால யூனியன் இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அப்ப என்னன்னா யூனியன் நினைச்சனா ஸ்டேட்டை வந்து உடைக்கலாம், அதுதான் வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்றாங்க. ஸ்ட்ராங்கான சென்டர் இருக்கும். சிங்கிள் சிட்டிசன்ஷிப், எஸ் இந்தியா வந்து சிங்கிள் சிட்டிசன்ஷிப்.
சிங்கிள் வந்துன்னா கான்ஸ்டியூஷன் ஃபார் சென்டர் அண்ட் ஸ்டேட். நம்மள்ட்ட இருக்கிறது ஒரே ஒரு கான்ஸ்டியூஷன் தான். அதே மாதிரி யூனிஃபைட் ஜுடிஷரி. ஜுடிஷரியுமே என்ன சொல்லுவோம்னா இண்டிபெண்டன்ட் பிளஸ் வந்துன்னா இன்டகிரேட்டட் ஜுடிஷரி அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு காரணம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே யூனிஃபைடா இருந்தாதான் இந்தியா மாதிரி ஒரு மிக்ஸ்டு கல்ச்சரான கண்ட்ரி வந்து நம்மளால வந்துன்னா யூனிஃபைடா இருக்க முடியும். அடுத்து பாருங்க காமனான ஆல் இந்தியா சர்வீஸ் ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாமே அதே மாதிரி எமர்ஜென்சி டைம்ல வந்து நார்மல் ஃபெடரல் ஃபீச்சரா இருக்குது யூனிட்டரியா வந்து சேஞ்ச் ஆகிரும். ஏன்னா யோசிச்சு பாருங்களேன் நேஷனல் எமர்ஜென்சிலாம் நம்ம உள்ள வரும்போது கம்ப்ளீட் யார் கண்ட்ரோல் வந்துன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே வந்துடும். இது யூனிட்டரி ஃபீச்சர். அதே ஃபெடரல் ஃபீச்சர் பார்த்தோன்னா ரிட்டன் கான்ஸ்டியூஷன் இருக்கு, டியூவல் கவர்மெண்ட் இருக்கு, கான்ஸ்டியூஷன் சுப்ரீம் இருக்கு, இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி இருக்கு, பவர் டிவிஷன் இருக்கு, பைகமல் லெஜிஸ்லேச்சர். அப்ப என்ன சொல்லலாம்னு சொல்லுவாங்கன்னா நம்ம இந்தியன் கான்செப்ட் ஆர் இந்தியன் கான்ஸ்டியூஷன் கம்ப்ளீட்டா யூனிட்டரியும் கிடையாது, கம்ப்ளீட்டாவும் வந்து ஃபெடரல் கிடையாது. இட்ஸ் அ குவாசி ஃபெடரல் அப்படின்னு ஒரு பேர் சொல்லுவாங்க. ஜஸ்ட் நோட் தட் குவாசி ஃபெடரல் என்னன்னா தேவைக்கு ஏத்தாப்புல வந்து என்னன்னா நம்மளோடது யூனிட்டரி ஃபார்மா மாறிடும். ஆனா ஆக்சுவலா பார்த்தோன்னா இட்ஸ் அ ஃபெடரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். அது வந்து கான்ஸ்டியூஷன் சொல்லியிருப்பாங்க. இப்ப அந்த கொஸ்டின் வாங்கல அவன் என்ன சொல்லியிருக்கான் எது நாட்டை வந்துன்னா ஃபெடரல் ஃபீச்சர் அது இந்தியனோட வந்து ஃபெடரலிஸ்ட்ல எது ஃபீச்சர் இல்லைன்னு கேட்டிருக்கான். ஃபர்ஸ்ட் பாருங்க the court can interpret the constitutions and power of the different level of government. Yes. ஏன்னா இது வந்து ஜுடிஷியல் ரிவ்யூஸ். ஜுடிஷியல் ரிவ்யூ வந்து பேசிக் ஃபீச்சர்ஸ் டெஃபினட்டா இது வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல இருக்கு, ஃபீச்சராகவே இருக்கு. செகண்ட் பாருங்க சோர்ஸ் ஆஃப் த ரெவன்யூ ஃபார் த யூனியன் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் ஸ்பெசிஃபைடு. எஸ் எங்க ஸ்பெசிஃபைட் பண்ணிருக்காங்கன்னா நம்ம டாக்ஸ் மேட்டர் அதே மாதிரி ஷெட்யூல்ஸ்ல வந்து யார் யாருக்கு என்னென்ன பவர் இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. தேர்ட் பாருங்க பவர் ஆஃப் த யூனியன் அண்ட் ஸ்டேட் ஆர் ஸ்பெசிஃபைடு இன் த கான்ஸ்டியூஷன். இதுவுமே வந்து நம்மளோட கான்ஸ்டியூஷன்ல வந்து சொல்லியிருக்காங்க, ஷெட்யூல்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபோர்த் பாருங்களேன் இந்தியன் ஃபெடரலிசம் பேஸ்ட் ஆன வந்து பிரின்சிபல் ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் பவர். செப்பரேஷன் ஆஃப் பவர் அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா நம்மளுக்கான கம்ப்ளீட் வந்து செப்பரேஷன் இருக்கும். யார் யாருக்குன்னா எக்ஸிக்யூட்டிவ் வெர்சஸ் வந்து லெஜிஸ்லேச்சர். யோசிச்சு பாருங்களேன் இந்தியால கம்ப்ளீட் செப்பரேஷன் கிடையாது. நம்மளோட லெஜிஸ்லேச்சர் பார்ட்ல இருந்துதான் வந்து நம்மளுக்கு எக்ஸிக்யூட்டிவ் வராங்க. நம்மளோட பிரைம் மினிஸ்டர் ஆல்சோ பார்ட் ஆஃப் வந்து லெஜிஸ்லேச்சர். அவர் வந்து ஃபர்ஸ்ட் எம்பியா இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் அவரால் என்ன பண்ண முடியும். எம்பி இல்ல அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஹவுஸோட ரெப்ரசென்டா இருந்தா மட்டும்தான் அவர் வந்து என்ன ஆக முடியும்னா நம்மளோட பிரைம் மினிஸ்டர் ஆகணும். அப்ப என்ன சொல்லிடலாம் there is no separation of power, complete separation கிடையாது. அதனால என்ன இது வந்து தப்பா ரைட்டா. அப்ப கரெக்டான ஆன்சர் அவன் கேட்டது நாட் ஆஃப் ஃபீச்சர்னு சொல்றான். டி தான் வந்து கரெக்டான ஆன்சரா இருக்கும். சரி அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன் விச் ஆர் த ஃபாலோயிங் சோர்ஸ் ஆஃப் லா இன் இந்தியான்னு சொல்றாங்கல்ல, இது கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டின் தான். பட் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா டெஃபினட்டா நம்ம எடுப்போம். புதுசா லா கொண்டு வர போறாங்க அப்படின்னா அதுக்கான சோர்சஸ் எதுல பார்ப்பாங்க கான்ஸ்டியூஷன். ஓகே கான்ஸ்டியூஷன் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் சொல்லக்கூடாது, அதை வச்சு நம்ம லாவே வந்து கிரியேட் பண்ணுவோம். ஸ்டாச்சு வந்து என்ன அப்படின்னா லெஜிஸ்லேச்சர் ஒரு லா கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த லாவை வச்சுமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா புதுசா லாவை வந்து என்ன கிரியேட் பண்றதுக்கான சோர்ஸா வந்து பார்ப்போம். அடுத்து கஸ்டமரி லா. ஸோ இதுலதான் நம்மளுக்கு வந்து டவுட்டே வரும். கஸ்டமரி லாலாம் வந்து என்னன்னா நம்மளோட இந்தியாவோட லா கிரியேட் பண்றதுக்கு ஒரு சோர்ஸா இருக்குமா அப்படின்னா எஸ் டெஃபினட்டா இருக்கும். நீங்க எப்படி பார்க்கலாம்னா 1950 நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து என்ன கிரியேட் பண்ணும்போது அப்ப நிறைய சோர்சஸ் எங்க இருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னா நிறைய ஃபாரின் கண்ட்ரில எடுத்திருப்பாங்க. அட் த சேம் டைம் நம்ம ஒரு 1000 வருஷமா வந்து என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஏதாவது கஸ்டமரி லா இருந்துச்சுன்னா அதையுமே வந்து என்னன்னா நம்மளோட இன்ஃபுளுன்ஸா எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப என்ன சொல்லிடலாம் இதுவும் ஒரு சோர்சஸ் சொல்லிடலாம். அடுத்து பாருங்களேன் கேஸ்லா. கேஸ்லா என்ன அப்படின்னா ஜுடிஷியரி ஜட்மெண்ட் சொல்றாங்கன்னு வச்சுக்கேன். அந்த ஜட்மெண்ட் எல்லாத்தையும் கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லி வந்து சேவ் பண்ணி வச்சிருவாங்க. இந்த கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட் என்ன மீனிங்னா இப்ப புதுசா வந்து என்ன ஏதாவது ஒரு கேசஸ் வருது அதுல வந்து அவங்களுக்கு வந்து என்னன்னா ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா இந்த கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட்ல வெர்டிகிட்ட வச்சுமே வந்து என்ன பண்ணலாம்னா அவங்களோட கேசஸ் சொல்லலாம். ஸோ இதை வச்சுமே என்ன பண்ணுவாங்கன்னா புதுசா ஒரு லா கிரியேட் பண்ண போறாங்கன்னா அதோட சோர்ஸாவும் வந்து யூஸ் பண்ணுவாங்க. சரி நீங்க ஞாபகத்துல வச்சுக்கிற வேண்டியதுன்னா நாலுமே யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா சோர்ஸ் ஆஃப் லா ஃபார் கிரியேட்டிங் வந்துன்னா லா இன் இந்தியா. அப்ப ஆன்சர் என்ன வரும் டி தான் வரும் ரைட்டா. ஸோ இருந்தாலும் நம்ம இதுக்கான இதே பார்த்தலாம். ஆன்சர் இங்க பாருங்களேன். ஸோ இந்தியன் லீகல் சிஸ்டம் படி சோர்ஸ் ஆஃப் லா இதை எங்க இருந்து எடுத்தேன்னா இந்தியாவோட இயற்போக்குல இருந்து தான் அதை எடுத்தேன். பட் இப்போ உங்களுக்கு டவுட் வரும் அப்ப நான் இந்திய இயற்போக்கு வந்து படிக்கணும் அப்படின்னா டெஃபினட்டா கிடையாது. ஏன்னா நம்ம இந்திய இயற்போக்கு வந்து ஒரு வாஸ்டா இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே படிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் கிடையாது. பட் சில இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியதும் அந்த ஆஸ்பெக்டை மட்டும் ஜஸ்ட் வந்து என்னன்னா நம்ம எக்ஸ்ட்ரா வந்து விக்கிபீடியால போட்டு கூட லேர்ன் பண்ணிட்டா ஓகே தான். இப்ப சோர்ஸ் ஆஃப் லா வந்து பாருங்களேன் மெயின் சோர்ஸ் ஆஃப் லா கான்ஸ்டியூஷன் இருக்கு, ஸ்டாச்சு இருக்கு, அதான் லெஜிஸ்லேஷன் மூலம் கஸ்டமரி லா அண்ட் வந்து கேஸ் லா. ஸோ இந்த 4 அடிப்படை தான் வந்து நம்ம லாவை வந்து கிரியேட் பண்றதுக்கான சோர்ஸா எடுக்கிறாங்க. இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் ஜஸ்ட் வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டு தான். அப்ப கரெக்ட் ஆன்சர் 4th டி தான் வந்து வரும் ரைட்டா. சரி அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்களேன் விச் அமங் ஃபாலோயிங் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் கேபினெட் செக்ரட்டேரியட்னு சொல்றாங்க. நம்ம கேபினெட் செக்ரட்டரி எங்க லேர்ன் பண்ணிருக்கணும் ஹையஸ்ட் டிசிஷன் மேக்கிங் பாடி இந்த பியூரோக்ராட் பார்ப்போம். இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்மே வந்து ரொம்ப ஜென்ரலா தான் கொடுத்துருக்காங்க.
ஆல்வேஸ் ரிமெம்பர் தட் ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் ஜென்ரலா கொடுத்திருந்தாங்கன்னா அது ஆல்மோஸ்ட் வந்து கரெக்டா வர்றதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து இங்க கொடுத்துருக்கேன். இதுக்கான சோர்சஸ் வந்து பார்த்தோம்னா இந்தியாவோட இயர் புக்ல தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. எக்ஸ்பிரஷன் படி இன்டர் மினிஸ்ட்ரியல் கோஆர்டினேஷன்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் மேஜர் கிரைசிஸ் சுச்சுவேஷன்ஸ் இது ரெண்டுமே யார் ஹேண்டில் பண்ணுவாங்கன்னா கேபினெட் செக்ரட்டரி. உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், மேனேஜ்மெண்ட் ஆஃப் மேஜர் கிரைசிஸ்லாம் வந்து பிரைம் மினிஸ்டர் தானே பண்ணுவாங்க, ஏன் கேபினெட் செக்ரட்டரி வராங்கன்னா நம்ம மீடியால தெரியுது வந்து பிரைம் மினிஸ்டர், பட் ஆக்சுவலா ஒர்க் பண்றது பாத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபினெட் செக்ரட்டரி தான் இன்டெப்தா வேலை பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க தான் ஹையஸ்ட் டிசிஷன் மேக்கிங் பாடியா இருக்கனால எல்லா ஒர்க்குமே வந்து அவங்க தான் பார்க்க வேண்டியது இருக்கும். சரி, இப்போ நான் அடிஷனலா என்ன கொடுத்துருக்கேன்னா ஃபங்க்ஷன் ஆஃப் த கேபினெட் செக்ரட்டரியோட ஹிஸ்டரி வந்து கொடுத்துருக்கேன். இதுல நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்னன்னா வைஸ்ராய் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் இண்டிபெண்டன்ஸ் முன்னாடி இருக்கும், அவங்க தான் லேட்டர் டிரான்ஸ்ஃபார்ம் இன்டு வந்து கேபினெட் செக்ரட்டரின்னு சொல்லியிருப்பாங்க. கேபினெட் செக்ரட்டரியில் நிறைய வந்து என்னன்னா டைப்ஸ் இருக்கும். அதுல சில டைப்ஸ் வந்து என்னன்னா மினிஸ்டர் ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கொடுத்துருப்பான்னு சொல்லிட்டு இதுல டீட்டெயிலா கொடுத்துருப்போம். இதுல நீங்க கேபினெட் செக்ரட்டரியோட இந்த ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த ரெண்டு இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் அடிஷனல் நோட் பண்ண வேண்டியது. கேபினெட் செக்ரட்டரி விச் ப்ரிப்பேர் வந்து என்ன அஜெண்டா ஆஃப் த மீட்டிங் ஆஃப் த கேபினெட். ஸோ கேபினெட்டோட மீட்டிங் நடக்க போகுது அப்படின்னா அதுக்கான அஜெண்டா அவங்களுக்கான ஹைலைட்ஸுமே வந்து இவங்க தான் கிரியேட் பண்ணுவாங்க. அடுத்து டு ப்ரிசர்வ் ஆல் பேப்பர் ரிலேட்டட் டு வந்து கேபினெட்டோட டிசிஷன்ஸ் டேக்கன் அட் டைம் ஆஃப் வந்து என்ன அப்படின்னா அந்த கேபினெட் மீட்டிங். இது நம்ம அடிஷனல் லேர்ன் பண்ணிட்டு. அப்ப 4 விதமான வந்து என்னன்னா அவங்களுக்கான ஃபங்க்ஷன் இருக்கு. ஒன்னு இன்டர் மினிஸ்ட்ரியல் கோஆர்டினேஷன்ஸ் இருக்கு, செகண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் மேஜர் கிரைசிஸ், தேர்ட் வந்து என்ன இந்த கேபினெட் மீட்டிங்கான அஜெண்டா கிரியேட் பண்றது. அந்த அஜெண்டா வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆல் பேப்பர் ரிலேட்டட் அந்த டிசிஷன் எல்லாத்தையுமே ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிடுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட். கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்னா சி தான் வரும். போத் 1 and 2 வந்து கரெக்டானது. ரைட்டா? ஸோ அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்களேன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் கமிட்டி அண்ட் பப்ளிக் அண்டர்டேக்கிங் இஸ் கரெக்ட் சொல்றாங்களே. கமிட்டி அண்ட் பப்ளிக் அண்டர்டேக்கிங் நம்ம பார்லிமெண்டரி கமிட்டியோட சாப்டர்ல வந்து நான் லேர்ன் பண்ணிருப்போம். அதை ஒரு வாட்டி நம்ம ரிவைஸ் பண்ணிடலாம். இப்ப பார்லிமெண்டரி கமிட்டி அப்படின்னு வந்தாவே நமக்கு தெரிஞ்சுக்கிற வேண்டியது 2 கமிட்டி இருக்கும். ஒன்னு ஸ்டாண்டிங் கமிட்டி, இன்னொன்னு அட்கோ கமிட்டி. அட்கோ கமிட்டி அப்படின்னாவே டெம்பரரி கமிட்டி அப்படின்னு சொல்லிடுவோம். ஸ்டாண்டிங் கமிட்டி வந்து பர்மனன்ட். இந்த ஸ்டாண்டிங் கமிட்டி மொத்தம் 24 டிபார்ட்மெண்ட் வந்து என்ன கமிட்டியா இருக்கும். இப்ப நம்ம 24 லேர்ன் பண்ணோம் அப்படின்னா டெஃபினட்டா தேவை கிடையாது. பட் இம்பார்ட்டன்ட் பார்த்தோம் அப்படின்னா 5 குரூப்பா பிரிச்சிருப்பாங்க. அதுல ஃபர்ஸ்ட் குரூப் வந்து என்ன பாருங்க, ஃபினான்ஸ் கமிட்டி அப்படின்னு வரும். செகண்ட் வந்து கமிட்டி டு இன்கொயரி, மூணாவது கமிட்டி டு வந்து ஸ்க்ரூட்டினைஸ் அண்ட் கண்ட்ரோல், ஃபோர்த்து கமிட்டி ரிலேட்டட் டு வந்து டே டு டே வந்து பிசினஸ் ஆஃப் த ஹவுஸ், அடுத்து வந்து ஹவுஸ் கீப்பிங் கமிட்டி. இந்த 5 மேஜர் குரூப் மட்டும் வந்து தெரிஞ்சுக்கிட்டா போதும். இதுல ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஃபினான்ஸ் கமிட்டி. இந்த ஃபினான்ஸ் கமிட்டில 3 இருக்கும். ஒன்னு பப்ளிக் அக்கௌண்ட் இருக்கும், அடுத்து எஸ்டிமேட் கமிட்டி, அடுத்து கமிட்டி அண்ட் பப்ளிக் அண்டர்டேக்கிங். இப்ப நம்ம கமிட்டி அண்ட் பப்ளிக் அண்டர்டேக்கிங் தான் வந்து பார்த்துட்டு இருக்கனால அதை பத்தி கொஞ்சம் இன்டெப்த் வந்து பார்த்தலாம். இந்த கமிட்டி வந்து என்ன நமக்கு தெரியும், ஃபினான்ஸ் 3 ஃபினான்ஸ் கமிட்டில ஒன் ஆஃப் த கமிட்டி தான் வந்து கமிட்டி அண்ட் பப்ளிக் அண்டர்டேக்கிங். இந்த கமிட்டியோட வேலை என்ன இருக்குன்னா சிஏஜியோட ரிப்போர்ட்டை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இதுல 22 மெம்பர் இருப்பாங்க. 15 பேர் வந்து லோக்சபாலையும் 7ல இருந்து ராஜ்யசபாவும் வருவாங்க. சரி, இப்ப இந்த கமிட்டியோட வந்து என்ன சேர்மன் இருப்பாங்களே, அந்த சேர்மன் வந்து அப்பாயிண்டட் பை வந்து ஸ்பீக்கர் தான். பட் ஸ்பீக்கர் அப்பாயிண்ட் பண்றாரு அப்படின்னு பார்த்தோன்னா அந்த ஹவுஸ் ஸ்பீக்கர் இருக்கிற ஹவுஸ் வந்து லோக்சபா. அந்த லோக்சபாவோட மெம்பர் மட்டும்தான் என்ன ஆக முடியும் அப்படின்னா சேர்மன் ஆக முடியும். இது நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். சரிங்களா? சரி, இப்ப வந்து கொஸ்டின் வாங்க. இவங்க கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் படி there are more members from வந்து ராஜ்யசபா தென் த லோக்சபா இந்த கமிட்டி. இப்பதான் பார்த்தோம், மொத்தம் 22 பேர் பார்த்தோம். அந்த 22 பேர்ல வந்து 15 பேர் வந்து லோக்சபாலையும் 7 பேர் வந்து ராஜ்யசபாலும் வந்தாங்க. அப்ப டெஃபினட்டா என்ன சொல்லிடலாம், லோக்சபால அதிகமான மெம்பர். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இன்கரெக்ட். செகண்ட் பாருங்களேன், the chairman of the committee வந்து appointed by the speaker of லோக்சபா. எஸ், இப்பதான் நம்ம பார்த்தோம். இதோட சேர்மன் வந்து அப்பாயிண்டட் பை வந்து ஸ்பீக்கர் தான். அதோட சேர்மனை எதுல இருந்து வருவானா அந்த லோக்சபாவோட மெம்பரா தான் வந்து அவர் இருந்தா மட்டும்தான் அந்த சேர்மனா ஆக முடியும். சோ இதுல ஒரு எக்ஸ்ட்ரா வந்து நான் சொல்ல மறந்துட்டேன். இப்ப இந்த கமிட்டி அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, 2 கண்டிஷன் ஆகத்துல வச்சுக்கோங்க. இதுல எந்த கமிட்டிக்கான டென்யூருமே வந்து 1 இயருக்கு வந்து மேல போகாது. அது வந்து நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. செகண்ட் கண்டிஷன் என்னன்னா பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் இவங்க யாருமே வந்து இதோட மெம்பரா ஆக முடியாது. இது ரெண்டுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. ஜஸ்ட் வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். ஓகேங்களா? சோ அப்ப கரெக்ட் ஆன்சர் வரும். 1 வந்து தப்பு, 2 வந்து கரெக்ட். அப்ப 2 ஒன்லி மட்டும் தான் வந்து கரெக்டா இருக்கும். ரைட்டா? அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். சோ இந்த கொஸ்டின்ஸ் பாருங்களேன், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் நாட் கரெக்ட் அப்படின்னு சொல்றாங்களே. இந்த 4 ஸ்டேட்மெண்ட்மே சென்ஷன் மோஷன் வெர்சஸ் நோ கான்ஃபிடன்ட் மோஷன் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கான பேசிக்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தலாம். இப்ப ஆர்டர் என்ன பண்ணுவோம்னா மோஷன் டைப் அப்படின்னு வந்து படிப்போம். நம்ம மோஷன் டைப் அப்படின்னு படிக்கும்போது அர்ஜென்ட் மோஷன்ஸ் ஃபர்ஸ்ட் வரும். இது என்னன்னா செஷன்ஸ் வந்து நல்லபடியா முடிஞ்சிச்சுன்னு சொல்லி அர்ஜென்ட் பண்ணுவாங்க. யாரு பண்ணுவா? ஸ்பீக்கர் வந்து பண்ணுவாரு. நோ கான்ஃபிடன்ட் மோஷன் என்னன்னா, அதாவது லோக்சபால அங்க இருக்கிற எம்பிக்கு எல்லாத்துக்குமே வந்து
இந்த ரூலிங் பார்ட்டி மேல கான்பிடன்ஸ் இல்லைன்னு சொல்லி பாஸ் பண்றதா நோ கான்பிடன்ட் மோஷன்ஸ். ப்ரிவிலேஜ் மோஷன் என்னன்னா பார்லிமெண்ட்ல நிறைய பேருக்கு வந்து என்ன ப்ரிவிலேஜ் இருக்கு, அது ரிலேட்டா பாஸ் பண்ற மோஷன் தான் ப்ரிவிலேஜ் மோஷன்ஸ். அடுத்து சென்ஷன் மோஷன்ஸ். இந்த சென்ஷன் மோஷன் எதுக்காக பாஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அப்போசிஷன் பார்ட்டி இந்த ரூலிங் பார்ட்டியோட பாலிசிஸ் வந்து நல்லா இல்ல, ஆக்ஷன்ஸ் நல்லா இல்ல, இது வந்து நிறைய பீப்புளுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடா இல்ல, சொசைட்டிக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லா இல்லாத மாதிரி ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா அது ரிலேட்டா ஃபாலோ பண்றதா வந்து சென்ஷன் மோஷன்ஸ். காலிங் அட்டென்ஷன் மோஷன் என்ன, இது கிரைசிஸோட சுச்சுவேஷன்ஸ் டைம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதாவது இப்ப ஹெல்த் கிரைசிஸ் வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஹெல்த் மினிஸ்டரை கூப்பிடுங்க, இல்ல வார் கிரைசிஸ் வந்தா டிஃபென்ஸ் மினிஸ்டரை கூப்பிடுங்க, அவரோட அட்டென்ஷன் இந்த பார்லிமெண்ட்ல தேவைன்னு சொல்லி கூப்பிடுறது காலிங் அட்டென்ஷன் மோஷன்ஸ். அடுத்து க்ளோஷன் மோஷன்ஸ். க்ளோஷன் மோஷன் என்ன விடம், எஸ் எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிச்சுன்னு சொல்லி ஃபாலோ பண்றதா வந்து க்ளோஷன் மோஷன்ஸ். மோஷன் ஆஃப் தேங்க்ஸ் என்ன, இப்ப ரூலிங் பார்ட்டி வந்து புதுசா ஒரு கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னா அந்த கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணும்போது அங்க இருக்கிற எம்பி எல்லாமே வந்து அவங்கள வந்து தேங்க் பண்ணுவாங்க. எஸ் நாங்க வந்து என்னன்னா எங்க கவர்மெண்ட்டை சூஸ் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லி ஃபாலோ பண்றதா மோஷன் ஆஃப் தேங்க்ஸ். நோ டே எட் மோஷன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இது டே எதுவும் மென்ஷன் பண்ணல, பட் ஒரு மோஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கோம், இது அப்கமிங்ல வந்து நாங்க சொல்லுவோம் அப்படின்னு சொல்றதா வந்து நோ டே எட் மோஷன்ஸ். இது டைப் ஆஃப் மோஷன்ஸ் வரும். சரி, இது நம்ம இன்டெப்தா பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு படிக்கணும். ஒன்னு சென்சர் மோஷன்ஸ் வெர்சஸ் நோ கான்ஃபிடன்ட் மோஷன்ஸ். சென்சர் மோஷன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அப்போசிஷன் பார்ட்டி அந்த ரூலிங் பார்ட்டியோட கண்டமினேஷனுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இது என்னன்னா நம்ம லோக்சபால இந்த மோஷனை பாஸ் பண்றாங்க அப்படின்னா எதுக்காக நம்ம பாஸ் பண்றோம் அப்படின்னு வந்து ரீசனா சொல்லணும். அது நோ கான்ஃபிடன்ட் மோஷனுக்கு சொல்ல தேவையில்லை, அவங்க அடாப்ட் பண்றதுக்கான ரீசனுமே வந்து நம்மளுக்கு வந்து சொல்ல தேவையில்லை. ஆனா அடுத்து பாருங்க, இந்த சென்சர் மோஷன்ஸ் வந்து என்னன்னா மூவ்ட் அகைன்ஸ்ட் இண்டிவிஜுவல் மினிஸ்டர் மேல பண்ணலாம், இல்ல குரூப் ஆஃப் மினிஸ்டர் மேல பண்ணலாம், என்டையர் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் மேலேயும் வந்து சென்சர் மோஷன் பண்ணலாம். இந்த நோ கான்ஃபிடன்ட் மோஷன்ஸ் ஒன்லி வந்து என்டையர் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் மேல மட்டும்தான் வந்து பாஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் இட்ஸ் மூவ்டு ஃபார் வந்து என்னன்னா அகைன் ஐம் டெல்லிங் தட் அந்த ஸ்பெசிபிக் பாலிசி இல்ல ஆக்ஷன்ஸ் வந்து ஒழுங்கா இல்லைன்னு சொல்லி பாஸ் பண்றதா வந்து சென்சர் மோஷன்ஸ். இந்த நோ கான்ஃபிடன்ட் மோஷன்ஸ் வந்து லோக்சபால இந்த கவர்மெண்ட் மேல கான்பிடன்ட் இல்லப்பா அப்படின்னு சொல்லி பாஸ் பண்றது. இது எங்க பாத்துறோம்னா இந்த KGF சாப்டர் 2 மூவிலே சில இதுல பாத்துறோம் இந்த கான்பிடன்ஸ் இல்ல நோ கான்பிடன்ஸ் வந்து பாஸ் பண்றாங்க அப்படிலாம் வந்து நம்ம பாத்துருக்கோம். அது வந்து ஜஸ்ட் வந்து ரிமெம்பர் பண்றதுக்காக. சரி, இப்ப சென்சர் மோஷன்ல ரொம்பவே இம்பார்ட்டன்டான இதுதான். அதாவது இந்த மோஷனை வந்து பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இண்டிவிஜுவல் மினிஸ்டர் மேல பாஸ் பண்றாங்க அப்பனா அந்த இண்டிவிஜுவல் மினிஸ்டர் வந்து ரிசைன் பண்ணலாமே தவிர என்டையர் கவுன்சில் மினிஸ்டரும் ரிசைன் பண்ணணும் அவசியம் கிடையாது. எதுலனா சென்சர் மோஷன் பாஸ் பண்ணிட்டான். இப்ப நோ கான்ஃபிடன்ட் மோஷன்ஸ் வந்து பாஸ் பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, இந்த லோக்சபால ஒரு சிங்கிள் மினிஸ்டர் மேல பாஸ் பண்ணா நம்மளால தெரியும் சிங்கிள் மினிஸ்டர் மேல பாஸ் பண்ண முடியாது, என்டையர் கவுன்சில் மினிஸ்டர் மேலதான் வந்து பாஸ் பண்ண முடியும். இந்த என்டையர் கவுன்சில் மினிஸ்டர் பாஸ் பண்ணும்போது அது பாஸ் ஆயிருச்சு அப்படின்னா கம்ப்ளீட் அந்த கவர்மெண்டே வந்து டிசால்வ் ஆகும். அப்ப என்ன புதுசா ஒரு எலெக்ஷன்ஸ் வந்து கொண்டு வரும். அதனாலதான் என்ன சொல்றாங்க நோ கான்ஃபிடன்ட் மோஷன்ஸ் வந்து என்ன அதை மட்டும் பாஸே விட மாட்டாங்க, எதுனா ரூலிங் கவர்மெண்ட். இது ஞாபகத்துல வச்சுங்க சரியா. இந்த ரெண்டு டிஃபரன்ஸ் தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இப்ப கொஸ்டின் வாங்கல, இந்த ஸ்டேட்மெண்ட்ல சென்சர் மோஷன்ஸ் கேன் பி மூவ்ட் அகைன்ஸ்ட் வந்து சிங்கிள் மினிஸ்டர் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். எஸ் இப்பதான் பார்த்தோம், இது சிங்கிள் மினிஸ்டர் மேல பண்ணலாம், இல்ல என்டையர் வந்து குரூப் ஆஃப் மினிஸ்டர் மேலேயும் வந்து நம்மளால பண்ணலாம். ரைட்டா. செகண்ட் பாருங்க, the motion of no confidence cannot be moved against வந்து பிரைம் மினிஸ்டர் alone. எஸ் இதுதான் பார்த்தோம். நம்ம நோ கான்ஃபிடன்ட் மோஷன்ஸ் வந்து என்ன பண்ணணும், ஒன்லி பார்த்தோம் அப்படின்னா கான்ஃபிடன்ஸ் அதாவது என்டையர் கவுன்சில் மினிஸ்டர் மட்டும்தான் வந்து நம்மளால பாஸ் பண்ண முடியும். ஆனா என்ன சொல்லிருக்கோம், cannot be moved against வந்து பிரைம் மினிஸ்டர் alone. எஸ் நம்மளால ஒரு மினிஸ்டர் மட்டும் தனியா வந்து பண்ண முடியாது. தேர்ட் பாருங்க, the censure motion cannot be moved against வந்து என்டையர் வந்து கவுன்சில் மினிஸ்டர். இப்பதான் பார்த்தோம் சென்சர் மோஷன் என்ன பண்ணலாம்னா சிங்கிள் மினிஸ்டர் மேல பண்ணலாம், குரூப் ஆஃப் மினிஸ்டர் மேல பண்ணலாம், என்டையர் வந்து நம்ம கவுன்சில் மினிஸ்டர் மேலே பண்ணலாம். அப்ப என்ன ஆகும், இதுதான் தப்பானது, அவன் நாட் கரெக்ட் அப்படின்னு தான் கேட்டிருக்கான். ரைட்டா. சோ ஃபோர்த் பாருங்க, the censure motion can be moved against வந்து குரூப் ஆஃப் மினிஸ்டர். எஸ் அப்ப நீங்க ஞாபகத்துல வச்சுக்க வேண்டியது என்னன்னா சென்சர் மோஷன் அப்படின்னா சிங்கிள் மினிஸ்டர் மேல பண்ணலாம், குரூப் ஆஃப் மினிஸ்டர் மேல பண்ணலாம், என்டையர் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் மேல பண்ணலாம். ஆனா நோ கான்ஃபிடன்ட் மோஷன் அப்படின்னு வந்தாவே ஒன்லி வந்து என்ன என்டையர் வந்து குரூப் ஆஃப் மினிஸ்டர் மேல மட்டும்தான் வந்து பண்ண முடியும். சரிங்களா. சோ அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப கரெக்டான ஆன்சர் இது நாட் கரெக்ட் தான் கேட்டிருக்கேன், அது வந்து சி தான் வந்து நாட் கரெக்ட். ரைட்டா. சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்க, which one of the following correct with respect to வந்து அப்பாயின்மெண்ட் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ். சரி, இப்ப நம்ம ஜட்ஜ் அப்படின்னு வந்தாவே என்னன்னா சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட் ரிலேட்டடா சாப்டர் படிப்போம், அதோட வந்து நம்ம லேர்னிங் தேவை. ஸோ அப்படியே வந்து ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடலாம். ஸோ இதுல இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாருங்க, நம்ம டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் அப்படின்னு வந்தாவே என்ன வரும், இஸ் அ ஹையஸ்ட் வந்து ஜுடிஷியல் அத்தாரிட்டி இன் த டிஸ்ட்ரிக்ட். எஸ். அடுத்து ஹி பொசஸ் வந்து ஒரிஜினல் அண்ட் அப்லேட் ஜூரிஸ்டிக்ஷன். ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப கிரிமினல் ஆர் வந்து சிவில் கேசஸ் வர டைரக்டா இங்க வந்து பாஸ் பண்ணலாம். அப்லேட் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு கிரிமினல் கேஸ் வருதுன்னா அதை அப்லேட் டுவர்ட்ஸ் வந்து எதுக்கு பண்ணலாம் அப்படின்னா ஹைகோர்ட்டுக்கு வந்து மாத்தலாம். அதுதான் அப்லேட் ஜூரிஸ்டிக்ஷன். போத் அண்ட் சிவில் அண்ட் கிரிமினல் மேட்டர் வந்து இவர் வந்து என்ன கேஸ் பாப்பாரு. இப்ப இந்த கிரிமினல் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க,
ஏதாவது ஒரு கிரிமினல் கேசஸ் பண்றாங்கன்னா அதோட பேர் வந்துன்னா செஷனோட ஜட்ஜ் அப்படின்னு சொல்றாங்க. இதே சிவில் கேஸ பாக்குறாங்கன்னா அவர் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது டிஃபரன்ஸ் இருக்கு, நல்லாவே ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சோ அடுத்து இம்பார்ட்டன்ட் பார்த்தோம், இந்த டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் வந்து எக்ஸசைஸ் போத் ஜுடிஷியல் அண்ட் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் ரெண்டுமே பார்ப்பாரு. அதே மாதிரி சூப்பர்வைசரி பவர் வேணும். இவருக்கு கீழே இருக்க சப்பார்டினேட் கோட் எல்லாத்தையுமே வந்து இவர் தான் வந்து சூப்பர்வைஸ் பண்ணுவாரு. அடுத்து அப்பீல் அகைன்ஸ்ட் வந்துன்னா ஆர்டர் அண்ட் ஜட்ஜ்மெண்ட் எங்க போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்ல வந்து போகும். அதுக்கப்புறம் செஷன் ஜட்ஜ், அதாவது கிரிமினல் கேஸ் பாக்குற ஜட்ஜ் வந்து என்ன பவர் டு இம்போஸ் பார்த்தாங்க லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட், அதே மாதிரி வந்து கேபிட்டல் பனிஷ்மெண்ட். கேபிட்டல் பனிஷ்மெண்ட் அப்படின்னு பார்த்தாவே வந்து டெத் பெனால்டி. இப்ப டெத் பெனால்டி கொடுக்குறாரு அப்படின்னா இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்ளிகேஷன் பண்ணலாம், அதாவது அப்பீல் வந்து பண்ணலாம். பட் அப்பீல் பண்றாங்க மீன்ஸ் வந்துன்னா அதை வந்து என்னன்னா டெஃபினட்டா சொல்லணும், எதுக்காக அப்பீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவர் வந்து சொல்ல வேண்டியது இருக்கும். எந்த கேசஸ்ல கேபிட்டல் பனிஷ்மெண்ட் கொடுக்க போற கேசஸ்ல. இது எல்லாமே ரிலேட்டட் டு வந்து டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ். ஏன் இது எல்லாத்தையும் சொல்றேன்னு, ஒன்ஸ் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் படிக்கும்போது அதோட ரிலேட்டடா எல்லாத்தையும் படிச்சிட்டோம் அப்படின்னா இன்கேஸ் கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து தப்பு பண்ண மாட்டோம். ஓகேவா? இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்ன அப்படின்னா இந்த டிஸ்ட்ரிக்ட் ஜஸ்ட் ரிலேட்டடா இருக்கிற ஆர்டிகல்ஸ் என்ன, ஆர்டிகல் 233 தான் வந்து என்ன அது ரிலேட்டடா பேஸ் பண்றது தான் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ். சரி, இப்ப ஏதாவது ஒரு பர்சன் டிஸ்ட்ரிக்டோட ஜட்ஜ் ஆகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவருக்கான வந்து சில கண்டிஷன்ஸ் இருக்கு, ஆர் குவாலிஃபிகேஷன் இருக்கு. இது என்ன இருக்குன்னா ஒன்ஸ் ஹீஸ் வந்து அட்வொகேட் ஃபார் வந்து 7 இயர்ஸா இருக்கலாம். அதே மாதிரி நாட் இன் சர்வீஸ் ஆஃப் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட். இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ல வந்து ஏதாவது ஒர்க்ல இருந்தாங்கன்னா அவங்க வந்து என்ன ஜட்ஜ் வந்து ஆக முடியாது. இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஃபார் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல. சரிங்களா? சோ அடுத்து வந்து பாருங்க, இஸ் அப்பாயிண்டட் பை வந்து கவர்னர். இந்த கவர்னர் யாரோட கன்சல்ட் பண்ணுவாரு, ஹைகோர்ட் ஆஃப் வந்து அந்த ஸ்டேட்டோட ஹைகோர்ட்டை வந்து கன்சல்ட் பண்ணி மட்டும்தான் வந்து என்ன பண்ண முடியும்னா அந்த டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜை வந்து அப்பாயிண்ட் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே நான் எங்க எடுத்தேன்னா லட்சுமிகாந்த் புக்ல தான் வந்து நான் எடுத்திருந்தேன். ரைட்டா? சரி, இப்போ வந்து பாங்களேன், இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, தே ஆர் அப்பாயிண்டட் பை த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் வந்து கன்சர்ன் வந்து ஹைகோர்ட் நவர். ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் நம்ம இப்பதான் பார்த்தோம், கவர்னர் வந்து என்னன்னா அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். ஆனா இன் கன்சல்டேஷன்ஸ் வித் வந்து அந்த ஹைகோர்ட்டா இருக்குமே தவிர நம்ம யார் அப்பாயிண்ட் பண்ண மாட்டோம், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் வந்து ஹைகோர்ட் அப்பாயிண்ட் பண்ணுவோம். அதனால இது தப்பாயிரும். செகண்ட் பாருங்க, தே ஆர் அப்பாயிண்டட் பை த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அந்த அட்வைஸ். இதுவுமே தப்பாயிரும். இப்பதான் பார்த்தோம் கவர்னர் தான் வந்து என்ன பண்ணுவார்னா இவங்க வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். ரைட்டா? ஸோ தேர்ட் பாருங்க, தே ஆர் அப்பாயிண்டட் பை த கவர்னர். எஸ், கன்சல்டேஷன் வித் வந்து ஹைகோர்ட் ஆஃப் கன்சல்டேஷன். இதுதான் வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஃபோர்த் பாருங்க, தே ஆர் அப்பாயிண்டட் பை வந்து சுப்ரீம் கோர்ட். டெஃபினட்டா கிடையாது, ஏன்னா டிஸ்ட்ரிக்ட் லெவல் இருக்கனால சுப்ரீம் கோர்ட்டோட ரோல் வந்து இந்த இடத்துல வராது. அப்ப யாரோட ரோல் வரும்னா ஹைகோர்ட் ரூல். யார் அப்பாயிண்ட் பண்ணுவானா கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணுவோம். அவ்வளவுதான். அப்ப தேர்ட் மட்டும் தான் வந்து கரெக்டான ஆன்சர். ரைட்டா? சரி, எவ்வளவுதான். சோ அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். சோ இந்த கொஸ்டின் பாருங்க, த ஸ்வரான் சிங் கமிட்டி ரெக்கமெண்டட் த இன்சர்ஷன் ஆஃப் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ரொவிஷன் இன்டு கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. இந்த கொஸ்டினை பார்த்தோன்னே நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். இட்ஸ் ரிலேட்டட் டு வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டி. பட் இதே கொஸ்டினை வந்து என்னன்னா இவ்வளவு ஈஸியா கேட்பான்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் என்ன பண்ணிடுவோம்னா ஃபண்டமெண்டல் டியூட்டியை இன்டெப்தா லேர்ன் பண்ணிடலாம். இப்ப நம்ம ஃபண்டமெண்டல் டியூட்டி அப்படின்னு வந்தாவே ஆர்டிகல் வந்து 51A கீழே வரும். ரைட்? இப்ப ஆர்டிகல் 51A கீழே வர்றதுக்கு ரீசன் வந்து ரெண்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து என்னன்னா இதோட இன்ஃபுளுன்ஸ் வந்து யூஎஸ்எஸ்ஆர் கான்ஸ்டியூஷன்ல இருந்து தான் நம்ம வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ணி ஆர் பாரோடு ஃப்ரம் வந்து என்னன்னா அங்க இருந்து எடுத்து நம்மளுக்கு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வேணும் கொண்டு வந்திருக்கும். இப்படி பண்ணும்போது நம்மளுக்கான ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணிருப்போம், அதுதான் ஸ்வரான் சிங் கமிட்டி. இப்ப இந்த ஸ்வரான் சிங் கமிட்டி என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா 10 டியூட்டிஸ் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க. அந்த 10 டியூட்டி வந்து 42nd அமெண்ட்மெண்ட் கூட வந்து என்னன்னா நம்ம உள்ள கொண்டு வந்திருப்போம். சரி, இப்ப 11வது டியூட்டி, ஏன்னா மொத்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இப்ப இருக்குன்னு பார்த்தோம்னா 11 இருக்கு. அப்ப அந்த எக்ஸ்ட்ரா ஒரு டியூட்டி எதுல இருந்து கொண்டு வந்திருப்போம் அப்படின்னா 86ஓட அமெண்ட்மெண்ட் மூலம் கொண்டு வந்திருப்போம். அந்த 86 அமெண்ட்மெண்ட் எது ரிலேட்டட்னா எஜுகேஷன் ரிலேட்டடா. அப்ப எஜுகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பேரண்ட்ஸ் ஆர் கார்டியன் வந்து என்ன பண்ணணும், ப்ரொவைட் த எஜுகேஷன் ஃபார் த ஏஜ் குரூப் ஆஃப் 6ல இருந்து 14 உள்ள வயசு உள்ளவங்களுக்கு எஜுகேஷன் கொடுக்கணும்னு சொல்லி வந்து கொடுத்துருப்போம். சரி, இப்ப இது மட்டும் போதுமான, இதோட எக்ஸ்ட்ரா ஒரு அடிஷனல் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்னு பார்த்தாவே மொத்தம் 11 பார்த்தோம். ஏல இருந்து கே வரைக்கும் போகும். பட் சில கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்கன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ல எஜுகேஷன் ரிலேட்டடா இருக்கிற ஒன் ஆஃப் த ஆர்டிகல்ஸ் ஆர் ஒன் ஆஃப் த டியூட்டி என்னன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்ப நம்ம என்ன சொன்னோம், ஆர்டிகல் 51A கே தான் வந்து என்னன்னா எஜுகேஷன் ரிலேட்டடா. இது வந்து ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின்ஸ். அப்ப அதனால என்ன பண்ணணும், அப்ப ஏ டு கே ஆர்டர் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ரைட்டா? அப்ப ஏ வந்து பாருங்க, இதுக்கு ஒரு ஷார்ட்கட்ஸ்னா ஏ ஃபார் ஆந்தம் அப்படின்னு வச்சுக்கோங்க. பி ஃபார் வந்துன்னா பாபுஜி. பாபுஜி மீன்ஸ் வந்துன்னா நம்மளோட ஐடியல் கான்ஸ்டியூஷனோட வந்து என்னன்னா ஐடியல் வந்து என்னன்னா நம்ம ஃபாலோ பண்ணணும். பர்டிகுலர்லி பாபுஜினா வந்து காந்திஜி வரும்ல, அதுக்காக. சி ஃபார் வந்துன்னா சென்டரோட வந்து யூனிட்டி, சாவரனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி. டி ஃபார் வந்து டிஃபென்ஸ், நீங்க பார்த்தனா தெரியும், டிஃபெண்ட் த கண்ட்ரி அப்படின்னு இருக்கும். இ ஃபார் ஈக்குவாலிட்டி, நீங்க பாருங்க, ப்ரோமோட் ஹார்மோனி அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் காமன் பிரதர்ஹுட். அதே மாதிரி எஃப் ஃபார் என்ன அப்படின்னா ஸ்போர்ட்ஸ்.
அதாவது டு வேல்யூ வந்து ப்ரிசர்வ் நம்மளோட ஹெரிட்டேஜ் காம்போசிட் கல்ச்சர்னு சொல்றாங்க. அதனாலதான் ஃபோர்ட்ஸ். ஃபோர்ட் அப்படின்னு வந்தாவே டு ப்ரிசர்வ் வந்து ஃபோர்ட்ஸ் அண்ட் வந்து கல்ச்சர்னு வரும். அதே மாதிரி ஜி ஃபார் வந்து கிரீன். கிரீன் வந்து எதுக்குன்னா டு ப்ரொடெக்ட் வந்து அவரோட என்விரான்மெண்ட் இருக்கும். ஹச் ஃபார் வந்து ஹைடெக், ஆர் வந்து ஹியூமனிசம். ஹைடெக் மீன்ஸ் வந்து சயின்டிபிக் டெம்பர், அடுத்து வந்து ஹியூமனிசம். ஐ ஃபார் என்ன பாத்தீங்கன்னா ஐ மேக் ஹோல் வேர்ல்டு வந்து பிளைன். இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா டு சேஃப்கார்டு வந்து பப்ளிக் ப்ராப்பர்ட்டி. ஜே ஃபார் வந்து ஜீனியஸ்னு வச்சுக்கோங்க. அதாவது ஜீனியஸ் ஜி தான் வரும், பட் ஜே வந்து என்ன அதை வந்து உல்டா மாத்திக்கங்க சரிங்களா. அப்ப ஜே ஃபார் ஜீனியஸ். ஜீனியஸ் மீன்ஸ் வந்து டு ஸ்ட்ரைவ் டுவர்ட்ஸ் வந்து எக்ஸலன்ஸ் இன் ஆல் ஸ்பியர் ஆஃப் வந்து இண்டிவிஜுவலோட லைஃப். கே ஃபார் வந்து நாலேஜ். நாலேஜ் மீன்ஸ் வந்து எஜுகேஷன்ஸ். இது ஏன் எல்லாத்தையும் சொல்றேன் அப்படின்னா நமக்கு ஏல இருந்து கே வரைக்கும் வந்து 11 ஆர்டிகல்ஸ் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்கு. பட் இந்த டியூட்டிஸ் எல்லாமே வந்துன்னா மறந்துடும். அதுக்கு ஒரு ஷார்ட்கட்டா வச்சோம்னா மறக்காது. அதனாலதான் ஏ டு கே வந்துன்னா ஒரு ஆர்டர் வச்சிருக்கோம். இப்ப இதுக்கான கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் பாருங்களேன். நம்ம ஈஸியான கொஸ்டின் தான். டைரக்டா என்ன சொல்லலாம், ஃபண்டமெண்டல் டியூட்டி அப்படின்னு போட்டு போயிடலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் பார்த்தோம். இந்த கொஸ்டின் பாருங்க, நம்மளோட கடைசி கொஸ்டின். வாட் இஸ் த டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் ஆஃப் வந்து சேர்மன் அண்ட் மெம்பர் ஆஃப் நேஷனல் ஹியூமன் ரைட் கமிஷன் சொல்றாங்கல்ல. இது நம்ம எங்க லேர்ன் பண்ணிருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனல் அண்ட் நான் கான்ஸ்டியூஷனல் பாடிக்கான சாப்டர் லேர்ன் பண்ணும்போது இதோட டென்யூர் வந்து என்ன படிச்சிருப்போம். ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து இங்க பாருங்க. நம்ம நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் படிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 தான் வந்து என்ன படிக்க வேண்டியது இருக்கும். ஒன்னு ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ், அதாவது 1993 கிரியேட் பண்ணப்பட்ட நேஷனல் ஹியூமன் ரைட் கமிஷன்ஸ். அதுபடி வந்து டேர்ம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க 5 வருஷம் இருக்கும். ஆர் வந்து என்னன்னா 70 இயர்ஸ் ஆஃப் வந்து ஏஜ் இருக்கும். ஸோ இது வந்து இயர்லியா இருந்தது. பட் 2019 அமெண்ட்மெண்ட் பில் கொண்டு வந்து இதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 3 இயர்ஸா வந்து நான் மாத்திருப்பாங்க. ஆர் வந்து 70 இயர்ஸ் ஆஃப் வந்து ஏஜ் அப்படின்னு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனோட டென்யூர் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தா இப்ப 3 வருஷம் தான். ஆர் இல்ல அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களோட ஏஜ் வந்து 70 இயர்ஸ்க்குள்ள இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து என்ன எலிஜிபிளா இருப்பாங்க. ரைட்டா? ஸோ இது வந்து டென்யூர். இப்ப இது வந்து என்னன்னா நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு மட்டும். பட் கான்ஸ்டியூஷன் நான் கான்ஸ்டியூஷன் பாடி என்டையர் சாப்டர் வந்து நம்ம படிக்கும் போது நம்ம கான்ஸ்டியூஷன் பாடி எல்லாத்தையுமே வந்து பார்க்கணும். அதே மாதிரி நான் கான்ஸ்டியூஷன் பாடியில இம்பார்ட்டன்ட் பார்த்தோம் நேஷனல் ஹியூமன் ரைட் கமிஷன்ஸ், சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன்ஸ், சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன்ஸ், அதே மாதிரி லோக்பால். இதுதான் வந்து நான் கான்ஸ்டியூஷனல் பாடி. கான்ஸ்டியூஷன் பாடியில வந்து ஒரு 6 இருக்கும், 6 7 இருக்கும். அது வந்து நம்ம படிக்கல. சரி, இப்ப இதுல டென்யூர் மட்டும் வந்து ஒரு ஷார்ட்கட்ஸ் நான் சொல்லிடுறேன். அதாவது இந்த கான்ஸ்டியூஷன் நான் கான்ஸ்டியூஷன் பாடி எல்லாத்துலயுமே பாருங்களேன், அது 6 இயர்ஸா இருக்கும், இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 இயர்ஸா இருக்கும், அது எல்ஸ் பிரசிடென்டா இருக்கும், இல்ல சென்ட்ரல் கவர்மெண்டா இருக்கும். எந்த இடத்துலயுமே வந்து டென்யூர் 5 இயர்ஸ் வந்து இருக்காது. ஏன் 5 இயர்ஸ் இருக்காது அப்படின்னா இது வந்து எலிமினேஷனுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப கான்ஸ்டியூஷனல் பாடி இல்ல நான் கான்ஸ்டியூஷன் பாடி ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் கேட்கறாங்கன்னா அவங்க டென்யூரை கேட்கும் போது வந்து எய்தர் வந்து 6 இயர்ஸா இருக்கும். இங்க பாருங்க, யூபிஎஸ்சிக்கு வந்து அவங்களோட டென்யூர் படி வந்து 6 இயர்ஸா இருக்கும். அதே மாதிரி வந்து என்னன்னா பினான்ஸ் கமிஷனரோட டென்யூர் வந்து என்னன்னா அது பிரசிடென்ட் வந்து என்னன்னா அவங்க டிசைட் பண்றது. ஏன் அப்படின்னா 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் பிரசிடென்ட் வந்து ஃபார்முலேட் பண்ணுவாங்க. சிஏஜுக்கு பாருங்க, இதுக்கு வந்து 6 வருஷம் இருக்கலாம், இல்ல 65 இருக்கலாம். மிச்சம் இருக்கலாம் பாருங்க. இங்க நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சி, எஸ்டி, பேக்வர்ட் கிளாஸஸ் எல்லாத்தையுமே ப்ரெஷர் ஆஃப் த பிரசிடென்ட் சொல்லுவாங்க. அவங்க தான் வந்து டேர்ம் வந்து டிசைட் பண்றது. அதுக்கப்புறம் நேஷனல் ஹியூமன் ரைட் கமிஷன்ஸ், அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஹியூமன் ரைட் கமிஷன். இது ரெண்டுக்கும் பாருங்க அவங்களோட டென்யூர் வந்து 3 வருஷம் இருக்கலாம், இல்ல வந்து 70 வந்து என்னன்னா இயர்ஸ் ஆஃப் ஏஜா இருக்கலாம். சென்ட்ரல் விஜிலன்ஸ், சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன்ஸ், அதே மாதிரி ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன் ரெண்டுக்குமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வந்து டிசைட் பண்ணுவாங்க. சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன்ஸ்க்கு வந்து 4 வருஷம் இருக்கலாம், இல்ல வந்து 65 வருஷம் இருக்கலாம். இதை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா இது ஒரு ஷார்ட்கட்டா எடுத்துக்கங்க. 5 வருஷம் அப்படின்னு சொல்லி எதுக்குமே வந்து மென்ஷன் பண்ணல. அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டின் வாங்கல. இதுல நிறைய இதுல பாருங்க 2 தான் நம்மளால எலிமினேட் பண்ண முடியும். ஏன்னா 5 வருஷம் அப்படின்னு வந்து எதுலயுமே பெருசா கமிஷன்ஸா கொடுக்கறதுனால ஏ எலிமினேட் பண்ணிருங்க, சி எலிமினேட் பண்றாங்க. இப்ப 50% வந்து சான்சஸ் இருக்கு கரெக்டா போடுறதுக்கு. ஒன்னு 3 இயர்ஸா இருக்கலாம், இல்ல 70 இயர்ஸா இருக்கலாம், இல்ல 3 இயர்ஸா இருக்கலாம், இல்ல வந்து 65 இயர்ஸ் இருக்கலாம். கரெக்ட் ஆன்சர் 3 இயர்ஸ் அண்ட் வந்து 70 இயர்ஸ் ஆஃப் ஏஜ். இது எதுக்குன்னா நேஷனல் ஹியூமன் ரைட் கமிஷன் பிளஸ் ஸ்டேட் வந்து ஹியூமன் ரைட் கமிஷன் ரெண்டுக்குமே வந்து ஒரே இதுதான். சரிங்களா? இது நீங்க ரொம்பவே ஞாபகத்துல வச்சுக்கிற வேண்டியது இருக்கு. சோ இதோட நம்ம 2022 பாலிட்டில என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டேன்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் 2021 பார்க்கலாம். நான் 2023 ஆல்ரெடி வந்து நான் அப்லோட் பண்ணி இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணிருக்கேன். நீங்க டைரக்டா கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.